இப்படி போயிருச்சுன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு வருஷம் அவங்கள்ட்ட மாற்றி விட்டு டெய்லி காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவளை படிக்க வைப்பேன். அவள் ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆன பிள்ளை 291 மார்க் எடுத்தா. சரின்னு 11th பாஸ் பண்ண 10th பாஸ் பண்ண வச்சுட்டு என் கடையை நான் பார்க்க போகையில் 10 லட்ச ரூபா அந்த கடையை நம்பி நான் விட்டவங்க கடன் வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க கடன் சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. அப்போது நான் தெருவில் நின்னேன் சார் 2 பிள்ளைங்களோட. அப்போ எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கே நான் சாப்பாடு போட்டிருக்கேன். ஆமா சார், நான் வேலை செஞ்ச ஹோட்டல்ல தான் நீங்க சாப்பிட்டீங்க. திருச்சியில சார். ஆமா சார், நானே உங்களுக்கு பரிமாறி இருக்கேன் சாப்பாடு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த பிள்ளைங்களோட சோம்பேறித்தனம் இவங்க லைஃப் அழிச்சிரும். யார் பாத்துப்பா? என்ன உன் அம்மா பிள்ளை வளர்த்து வச்சிருக்கான்னு கேட்க மாட்டாங்களா? அந்த பயம் தான். என் பிள்ளை சோம்பேறின்னு நான் ஏன் இங்கே வந்து சொல்றேன்னா, அப்பயாவது நீங்க உங்களை மாத்திக்கங்க. எனக்கு அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே, இந்த சோம்பேறித்தனம் அவங்களை அழிச்சிருமேங்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா? ஏன்னா ஒரு ஹோட்டல் உரிமையாளரா இருந்து நீங்க ஒரு ஹோட்டலுக்குள்ள வரும்போது 4 பேர் உங்களுக்கு செல்ட் அடிச்சு 4 பேர் வாங்க எல்லாருமே என்னை துக்கம் விசாரிப்பாங்க சார். அந்த ஹோட்டல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி திருச்சியில. அங்க வரவங்க எல்லாருமே விஐபி. எல்லாருமே என்னை பார்த்துட்டு என்ன தேவி இங்கே இருக்க, என்னப்பா என்ன வேலை செய்கிறேன், என்னப்பா என்ன வேலை செய்கிறேன் அப்படின்வாங்க. ஏன் அதுவும் வேலை தானே, நான் உழைச்சி தானே சாப்பிட்றேன், நான் திருடலையே, பொய் சொல்லலையே, நான் உழைச்சி தான் சாப்பிட்றேன், நான் என்ன வேலை வேணாலும் செய்வேன் சார். என்னை சாக்கடலுமா உனக்கு 500 ரூபா தரேன்னா நான் செய்வேன் சார். என் பிள்ளைங்களுக்காக நான் செய்வேன். ஆக்சுவலாக உண்மையிலே அவங்க ஒரு தடவை சொல்றது எனக்கு ஒரு மாதிரி, அவங்க எனக்கு அம்மா இல்லை தான், அவங்க எனக்கு எந்த ரிலேஷன் இல்லை தான், ஆனால் அவங்க சொல்றது எனக்கு வந்து ஒரு மாதிரி வலிக்குது. நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணலாமான்னு தோண வைக்குது எனக்கு. ஆனால் உங்க வீட்டிலே இருக்கீங்க, பொண்ணா இருக்கீங்க, ஒரு சின்ன சப்போர்ட் கூட பண்ணணும் உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது அவங்கன்னு கேட்குறேன். நீ யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அன்னைக்கு ஒரு நைன்த்தில் நீங்க வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அம்மா கண்டிப்பா அந்த ஹோட்டல் ஓனருங்கிற இடத்துல இருந்து நகர்ந்திருக்கே மாட்டாங்க. அப்போ அன்னைக்கு ஒரு ஹோட்டல் இருந்தது, இன்னைக்கு 2 ஹோட்டலா இருக்கலாம், ப்ராபப்ளி பெரிய பிராண்டா கூட மாறி இருக்கலாம். இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்கப்போ இன்னைக்காவது நீங்க வந்து அதோட பொறுப்பு உணர்ந்து நடந்துக்கணும்ல. அந்த பொறுப்பு இந்த வயதுல ஏன் வரல, அதான் கேள்வி. நீ பெரிய ஆளா என்ன பண்ண ஆசை, அம்மாக்கு என்ன பண்ணி பார்க்கணும்னு ஆசை? ஐடி ஜாப் போனே அவங்கள பாத்துக்கணும் தான் சார். நாளைக்கு நான் உங்களுக்கு ஹோட்டல் ஓனரா ஆக்குவேன்னு நீங்க பண்றதுதான் சரி. அவங்க உட்கார வச்சு சாப்பிட போறதோட ஒரு ஹோட்டல் ஓனர் ஆக்கி சாப்பாடு போடுங்க, அதுதான் சரி. Download ShareChat.